Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 7th standard chapter 2 measurementsல exercise 2.4ல உள்ள 4, 5, 6 sumsலாம் பார்க்க போறோம். அதாவது miscellaneous practice problems. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே bell ஐகானை click பண்ணீங்கன்னா all அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அதையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி பார்க்க வைங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். 4th sum, the height of the parallelogram is 1/4 of its base அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வேர்ட் ப்ராப்ளம்ஸ்னாலே அகெயின் அண்ட் அகெயின் படித்தாதான் புரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு, if the area of the parallelogram is 676 square centimeter, find the height and the base அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஷனில். அகெயின் 1 by 1 நம்ம படித்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு தெளிவாக எழுதிக்குவோம், அப்புறம் ஈஸியாக இருக்கும். ஓகே, the height of the parallelogram is அப்படின்னா என்னது, ஹைட்டை பற்றி சொல்கிறாங்க. height of the parallelogram is 1/4 of its base. அப்படின்னா என்னது, 1/4 என்னது, 1/4னா 1/4, 1/4 ஆஃப்னா என்னது, மல்டிப்ளிகேஷன். இட்ஸ் பேஸ் அப்படின்னா என்னது, பேஸ் வந்து தெரியல, எவ்வளோன்னு தெரியல. ஸோ ஹைட் வந்து இவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் த ஏரியா ஆஃப் த parallelogram கொடுத்துட்டாங்க. ஏரியா, ஓகே, ஏரியா வந்து கொடுத்துட்டாங்க. இஸ் 676 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இது ரெண்டு தான் கொஷனில் வந்து கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த பேஸ், ஹைட் அண்ட் த பேஸ். அதாவது ஹைட்டும் கண்டுபிடிக்கணும், பேஸும் கண்டுபிடிக்கணும் நம்ம. ஓகே, அதாவது இங்கே பாருங்கள், இதுதான் க்ளூ உங்களுக்கு. ஹைட் வந்து 1/4 இன்ட்டு பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பி கண்டுபிடிக்கணும், அப்புறம் அதை வந்து 1/4ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஹைட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, நான் சொன்னது ஒரே ஃபார்முலா தான் எல்லாத்துக்குமே, ஏரியா ஆஃப் த parallelogram. ஸோ ஏரியா ஆஃப் த parallelogram யூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ என்ன யூஸ் பண்ணணும், ஏரியா ஆஃப் அ parallelogram which is equal to, formula என்னது, b into h square units. வெரி சிம்பிள். ஓகே, போட்டாச்சா? இப்போ கொடுத்துருக்கிறத நம்ம அப்படியே வந்து சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஏரியா கொடுத்துருக்காங்களா, ஸோ ஏரியா இருக்க இடத்துல 676 எழுதிக்கலாம். ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. பி கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல, ஸோ பி அப்படியே போட்டுக்கோங்க. ஹெச் கொடுத்துருக்காங்களா, எஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 1/4 இன்ட்டு பின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஹெச், அதை அப்படியே எழுதுங்க. ஓகே, அதாவது என்ன அர்த்தம், 1/4 இன்ட்டு பியை நம்ம எப்படி எழுதலாம், b/4ன்னு எழுதலாமா? அதாவது 1/b இன்ட்டு 1 இன்ட்டு b will be b/4. ஓகே, ஸோ ஹெச் இருக்க இடத்துல நான் என்ன போட போகிறேன், b/4ன்னு போட போகிறேன். ஸோ உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போது 676 which is equal to, இப்போ நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்கலாம், பி கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டாக பிஏ கண்டுபிடிச்சிடலாம். இதிலேருந்து அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணால் ஹைட் கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டாக? எஸ். இப்போ இந்த பிஏ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். இப்போ இந்த 4 வந்து இந்த பக்கம் என்னவாக இருக்குது, டிவைடாக இருக்குது. அந்த பக்கம் போனால் மல்டிப்ளை ஆகிடுமா? அதாவது இது டிவைடாக இல்லை, ஃபஸ்ட்டு வந்து ஹோல் டிவைடட் பைன்னு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த மல்டிப்ளிகேஷனாக இருக்கிறதுனால ப்ராப்ளம் இல்லை, அப்படியே போயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இந்த பக்கம் ஒரு a + b/4 இந்த மாதிரி இருக்கிற சம்மில் வைங்களேன். 4 வந்து டைரெக்டாக நீங்கள் அந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனுக்கு கொண்டு போகக்கூடாது. ஏன்னா 4 வந்து இங்கே டிவிஷனாக இல்லை, ஹோல் இப்படி இருந்தால் தான், a + b ஹோல் டிவைடட் பை 4 இருந்தால் தான் 4 வந்து அந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனாக கொண்டு போக முடியும். ஆனால் வந்து இந்த சம்மில் ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா இங்கே மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த பக்கம் போனால் டேரெக்டாக இதை வந்து நம்ம எழுதிடலாம். ஸோ இந்த சம்மில் ப்ராப்ளம் வராது. ஸோ இருந்தாலும் நம்ம எப்போவுமே டினாமினேட்டர் வந்து ரெண்டுத்துக்கும் காமன் டினாமினேட்டர் ஆக்கிட்டு அப்புறமா நம்ம கீழே இருக்கிற நம்பரை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, இப்போ b இன்ட்டு b என்ன வரும், எஸ், பி ஸ்கொயர். கரெக்டாக நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி இதை, பி இன்ட்டு பி ஸ்கொயர். அதாவது பேஸ் சேமாக இருக்குது, பவரில் வந்து என்ன இருக்குதுன்னு அர்த்தம், 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ பேஸ் சேமாக இருக்குது, அதை அப்படியே எடுத்துகிட்டு 1 + 1 வந்து 2. ஓகே, ஸோ b² / 4 அப்படின்னு இருக்குது.
இப்போ இந்த 4 வந்து அந்த பக்கம் போனால் என்னவாகும், டிவைடில் இருக்கா, அந்த பக்கம் போனால் என்னவாகும், மல்டிப்ளிகேஷன். ஸோ 676 into 4 which is equal to b square. ஓகே, ஸோ ஃபஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 676 into 4. ஓகே, இங்கேயே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் பாருங்கள். 4 6 are 24, அதுக்கு 4 பேலன்ஸ் 2, 4 7s are 28, 28 plus 2 வந்து 30, 0 பேலன்ஸ் 3, next 6 4s are 24, 24 plus 3 will be 27. So 2704 equal to b square. அதாவது என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு, b square equal to 2704. ஓகே, இப்போ நம்ம இதை எப்படி பியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். ஓகே, இது வந்து ஸ்கொயர் ரூட் மாதிரி வரும். நீங்கள் இது வந்து 8th ஸ்டாண்டர்டில் படிப்பீங்க. இருந்தாலும் இப்போ நீங்கள் அதை தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் வந்துருச்சு. ஏன்னா இப்போ பாருங்கள், இதுலேயே வந்து உங்களுக்கு வந்துருச்சு. வெரி சிம்பிள், ரொம்ப ஈஸியாக நான் சொல்லித்தரேன் பாருங்கள். என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த நம்பருக்கு வந்து எல்சிஎம் எடுத்துருங்க. ஓகே, எல்சிஎம் எடுக்க தெரியும் இல்லையா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், 2704 எல்சிஎம் எடுக்க தெரியும் இல்லையா? அதாவது ப்ரைம் நம்பர்ஸால் மட்டும்தான் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்பர் வந்து 2 டேபிளால் டிவிசிபிள் ஆகுமா? ஸோ ஆர்டராக எடுப்போம். ஃபஸ்ட்டு 2 டேபிள், ஸோ 2ஆல் டிவிசிபிள் முடிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட்டு 3 டேபிள், நெக்ஸ்ட்டு 5 டேபிள், 7 அந்த மாதிரி. ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு 2 டேபிளாக எடுக்கிறேன். ஏன்னா இந்த நம்பர் வந்து 2ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ 2 1s are 2, நெக்ஸ்ட்டு 7 இருக்குது, 7 வராது. ஸோ 7க்கு கம்மியான நம்பர் 2 3s are 6, பேலன்ஸ் 1 10 ஆகிடுச்சுது. ஸோ 2 5s are 10, ஸோ 4 இருக்குது, 2 2s are 4. அகெயின் இது 2ஆல் டிவிசிபிள் ஆகும் இல்லையா? ஸோ 2 டேபிள் போட்டுக்கிறேன். 2 6 are 12, பேலன்ஸ் 1 இருக்குது, 15 ஆகிடுச்சு. 2 7s are 14, இங்கேயும் பேலன்ஸ் 1 இருக்குது, 12 ஆகிடுச்சு. ஸோ 2 6 are 12. ஓகே, நெக்ஸ்ட் அகெயின் இது 2 டேபிளில் வரும். ஸோ 2 3s are 6, 2 3s are 6, பேலன்ஸ் 1 இருக்கா? ஸோ 2 8s are 16. அகெயின் இது 2 டேபிள் டிவிசிபிள் ஆகும். ஸோ 2 1s are 2, பேலன்ஸ் 1, 2 6 are 8, 2 6 are 12, பேலன்ஸ் 1, 2 9s are 18. இப்போ பாருங்கள், இது 2 டேபிளில் வராது. ஏன்னா லாஸ்ட் டிஜிட் வந்து ஈவன் நம்பர் கிடையாது. அப்போ இது எந்த டேபிள் வரும்? நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் ட்ரை பண்ணி பார்ப்போம். 2க்கு அடுத்த ப்ரைம் நம்பர் என்னது? 3 டேபிளில் இது வருமா? வராது. நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் 5 டேபிளையும் இது வர சான்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் 7 டேபிளில் இது வருமா? நோ. நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் 11 தான். நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் 11 டேபிளில் வருமா? வராது. நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் என்னது? 13 டேபிளில் இது கண்டிப்பாக வரும். 13s are 169. அகைன் நீங்கள் 13 1. ஸோ 1 வர வரைக்கும் பண்ணணும். ஸோ இந்த எல்சிஎம் எடுக்க ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஓகே, இதுக்கப்புறம் என்ன ஸ்லைட் சேஞ்ச்னால் இங்கே பாருங்கள், b square which is equal to, இங்கே என்ன இருக்கோ அப்படியே எழுதிக்கோங்க. என்ன வந்திருக்கு உங்களுக்கு? இல்லை நம்ம பேர் பண்ணி எழுதிக்கலாமா? இங்கே பேர் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இந்த 2 பேர், ரெண்டாக பேர் பண்ணணும். சேம் நம்பரை 2 தடவை பேர் பண்ணணும். ஏன்னா ஸ்கொயர்லேயே, அதனால் 2 தடவை. இதுவே பவரில் 3 இருந்தால் 3 பேர் பண்ணணும். இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க போதும். பவர் 2 மட்டும். ஸோ 2 2ஆக பேர் பண்ணியாச்சு இப்போ. ஓகே, அதாவது என்ன வந்திருக்கு? 2 square into 2 square into 13 square. ஓகே, இந்த ஸ்கொயருக்கெல்லாம் இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ இந்த ஸ்கொயரெல்லாம் நம்ம வந்து காமனாக எழுதிக்கலாம். அதாவது 2 into 2 into 13 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகே, அப்போ இந்த 2வும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது? b which is equal to 2 2s are 4, 4 into 30 இப்படி மல்டிப்ளை பண்ணி போட வேண்டியது தான். வெரி சிம்பிள். ஓகே, ஸோ 2 2s are 4, 13 into 4 will be என்ன வரும்? 52. ஓகே, 52 யூனிட்ஸ் எழுதணும் இல்லையா? பேஸ்க்கு என்ன யூனிட் கொடுத்துருக்காங்க? சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 52 சென்டிமீட்டர். b which is equal to 52 சென்டிமீட்டர். உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். இல்லைனா எனக்கு இது புரியல, இந்த மாதிரி காமனாக எழுதுறது புரியல அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப் எழுதாமல் டைரெக்டாக இப்படி கேன்சல் பண்ணிவிட்டு கீழே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். ஓகே, இல்லைனா இந்த ஸ்டெப் எழுதாமல் இந்த b இன்ட்டு இங்கேயே b into b equal to b ஸ்கொயர்னு புரியலனா என்ன பண்ணலான்னா, இந்த b into b அப்படியே வச்சுட்டு வாங்க. வச்சுட்டு வந்து கடைசியாக பேர் பண்ணையில் கூட ஒரு bன்னு எழுதிக்கலாம். உங்களுக்கு எப்படி வந்து புரியுதோ அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து bயோட வேல்யூ கிடச்சாச்சு. b equal to என்னது? 52 சென்டிமீட்டர். இப்போ கொஷனில் வந்து ஹைட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க இல்லையா? அப்போ ஹைட் வந்து என்னது? b/4. அப்போ என்ன பண்ணலாம்? ஹைட் which is equal to
b by 4, அதாவது b வந்து 4ஆல் டிவைட் பண்ணால் ஹைட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதாவது 52 by 4, b வந்து 52வா, அப்போ ஹைட் என்ன வரும், டிவைட் பண்ணால் என்ன வரும் 13. என்ன யூனிட் போடணும், சேம் யூனிட் சென்டிமீட்டர் தான். ஓகே, ஸோ கொஷனில் கேட்ட மாதிரி நம்ம ஹைட்டும் பேஸும் கண்டுபிடிச்சாச்சு. இந்த சம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு 5th சம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா மேக்ஸை ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 5th சம் போடுவோம் வாங்க. இப்போ த ஏரியா ஆஃப் த ராம்பஸ் பற்றி கொடுத்துருக்காங்க இப்போ. ஓகே, ஏரியா ஆஃப் த ராம்பஸ் இஸ் 576 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ நம்ம ஏரியா ஆஃப் த ராம்பஸ் வந்து 2 ஃபார்முலா படித்தோம். பேஸ் அண்ட் ஹைட் கொடுத்தா b இன்ட்டு ஹெச், அதுவே வந்து டயக்னல்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா 1/2 இன்ட்டு d1 இன்ட்டு d2. இந்த 2 ஃபார்முலா தான் ராம்பஸ்க்கு படித்தோம். ஓகே, 2 ஃபார்முலாவில் இப்போ நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, அதாவது ஏரியா வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ கொடுத்துருக்கதை ஃபஸ்ட்டு எழுதிடுவோம். ஏரியா வந்து கொடுத்துட்டாங்க 576 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகே, ஏரியா ஆஃப் த ராம்பஸ் அண்ட் த லென்த் ஆஃப் ஒன் ஆஃப் இட்ஸ் டயக்னல். அதாவது டயக்னலை பற்றி பேசுகிறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி வரும்னா half இன்ட்டு d1 இன்ட்டு d2 தான் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, லென்த் ஆஃப் ஒன் ஆஃப் இட்ஸ் டயக்னல் இஸ், அதாவது நம்ம d1 பற்றி பேசுகிறாங்க. ஓகே, d1 which is equal to half of the length of the other diagonal. அப்படின்னா என்னது, halfனா என்னது 1/2, offனா என்னது multiplication, the length of the other diagonalனா என்னது d2. ஸோ இதுதான் கொடுத்துருக்க கொஷின். தென் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த டயக்னல்ஸ். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், d1 அண்ட் d2 தான் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். கொஷின் மார்க். ஓகே, நவ் ஸோ கொடுத்துருக்கதை அப்படியே நம்ம ஃபார்முலாவில் வந்து இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எந்த ஃபார்முலாவில், ஏரியா ஆஃப் அ rhombus. What is area of a rhombus? 1/2 into d1 into d2 square units. ஓகே, ஏரியா ஆஃப் த ராம்பஸ் ஃபார்முலா 2 படித்தோம். பேஸ் இன்ட்டு ஹைட் ஒன்று, இன்னொன்று இது. ஓகே, ஏன் இந்த சம்க்கு இந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா டயக்னல்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க, அதனால் நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஓகே, நவ் இப்போ கொடுத்துருக்குற வேல்யூஸை அப்படியே நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஸோ ஏரியா கொடுத்துருக்காங்களா 576. ஸோ ஏரியாவுக்கு பதிலாக என்ன எழுத போகிறேன் நான், 576 which is equal to இந்த 1/2 அப்படியே போட்டுக்கலாம். ஓகே, இன்ட்டு d1 வந்து கொடுத்துருக்காங்களா, எஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 1/2 இன்ட்டு d2. அப்படின்னா என்ன அர்த்தம், d2/2 அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக 1 இன்ட்டு d2 வந்து d2/2ன்னு போட்டுக்கிட்டேன். ஸோ d1க்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், d2/2ன்னு எழுதலாமா. ஸோ இந்த இன்ட்டு அப்படியே போட்டுக்கோங்க. d2 வந்து கொடுக்கல, ஸோ d2 இருக்க இடத்துல அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, இல்லைனா இந்த d1 d2க்கு பதிலாக நீங்கள் x and y கூட யூஸ் பண்ணிக்கலாம். வேண்டாம் நம்மளுக்கு, அது டைரெக்டாக இந்த வேரியபிள்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, நவ் இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்கள். 576 which is equal to நியூமரேட்டர்லாம் மல்டிப்ளை பண்ணிடலாமா. எதுவுமே இங்கே பண்ண முடியாது, d2 ரெண்டுமே இருக்குது. d2 கண்டுபிடிச்சாதான் அது 2ஆல் டிவைட் பண்ணால் d1 நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணலாம், 1 இன்ட்டு d2 இன்ட்டு d2 இன்ட்டு d2 by 2 இன்ட்டு 2 will be 4. கரெக்டாக. நவ் இந்த 4 என்ன பண்ணலாம், 4 வந்து அந்த பக்கம் போச்சு, டிவைடில் இருக்குது, அந்த பக்கம் போனால் மல்டிப்ளையா. ஸோ 576 இன்ட்டு 4 which is equal to d2 into d2 என்ன வரும், d2 ஸ்கொயர், இல்லைனா d2 into d2 அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ d2 ஸ்கொயர் நம்ம ஆல்ரெடி படித்தோம் இல்லையா, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் பேஸ் சேமாக இருக்குது, பவர் ஜஸ்ட் 2 தடவை இருக்குது, d2 into d2. ஓகே, இதுவே ஆட் பண்ணும்போது என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஆட் பண்ணும்போது 2xன்னு எழுதுவோம். மல்டிப்ளை பண்ணால் என்ன எழுதுவோம், இந்த 2 வந்து மேலே எழுதணும். தட்ஸ் ஆல். ஓகே, நவ் இப்போது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 576 இன்ட்டு 4. ஸோ 4 5s are 24, பேலன்ஸ் 2, 4 7s are 28, 28 + 2 வந்து 30, 0 பேலன்ஸ் 3,
4 5s are 20, 20 plus 3 will be 23. So 2304 equal to d2 square. Okay, இப்போ நம்ம d2 square வந்து 2304 இருக்கு. இப்போ d2 நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது என்ன அர்த்தம்னா சேம் நம்பரை ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி வரும். வெரி சிம்பிள். இது ஒன்றும் இல்லை, ஸ்கொயர் ரூட். அதாவது இப்போ நம்ம டிவைட் அந்த பக்கம் போனால் மல்டிப்ளை ஆகுது இல்லையா, அதே அடிஷன் அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகுது இல்லையா, அதே மாதிரி இந்த ஸ்கொயர் வந்து அந்த பக்கம் போனால் ஸ்கொயர் ரூட்டுன்னு வரும். ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு இப்போ வேண்டாம், நீங்கள் 8th ஸ்டாண்டர்டில் படிப்பீங்க ஸ்கொயர் ரூட். நீங்கள் ஜஸ்ட் வந்து எல்சிஎம் எடுத்து சேம் நம்பர்ஸை பேர் பண்ணிவிடுங்க. ஓகே, 2304க்கு நான் இப்போ எல்சிஎம் எடுக்க போகிறேன். ஸோ 2 டேபிள் எல்சிஎம்னாலே ப்ரைம் நம்பர்ஸில் எடுப்போம். ஸோ ஆர்டராக எடுப்போம். ஓகே, 2 டேபிள். ஸோ 2 1s are 2, தென் இந்த 3 வந்து வராது. ஸோ 2 1s are 2, பேலன்ஸ் 1, 10 இருக்குது. 2 5s are 10. ஸோ நெக்ஸ்ட்டு 2 2s are 4. ஓகே, அகெயின் 2 டேபிள். ஸோ 2 5s are 10, பேலன்ஸ் 1, 15 ஆகிடுச்சு. 2 7s are 14, பேலன்ஸ் 1, 2 6 are 12. ஓகே, now again 2 table varuma. So 2 2s are 4, balance 1, 2 7s are 2 8s are 16, balance 1, again 2 8s are 16. Again இது 2 table varum. So 2 1s are 2, 2 2s are 2 4s are 8, 2 4s are 8. Again 2 table, 2 7s are 14, 2 2s are 4. கரெக்டா? அகெயின் 2 டேபிள், 2 3s are 6, பேலன்ஸ் 1 இருக்குது. 2 6 are 12. நெக்ஸ்ட் அகெயின் 2 டேபிள், 3 வராது. ஸோ 2 1s are 2, பேலன்ஸ் 1 இருக்குது. 16 ஆகிடுச்சு. 2 8s are 16. அகெயின் 2 டேபிள், 2 9s are 18. இப்போ அகெயின் நீங்கள் 2 டேபிளில் வராது இல்லையா, ஸோ நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் என்னது 3. 3ஆல் இது கண்டிப்பாக டிவிசிபிள் ஆகும். ஸோ 3 3s are 9. ஸோ சேம் அதே மாதிரி 2 2 சேம் நம்பராக பேர் பண்ணணும். இது 2 2க்கு ஒரு பேர், இந்த 2 2 ஒரு பேர், நெக்ஸ்ட் இந்த 2 2 ஒரு பேர், நெக்ஸ்ட் இந்த 2 2 ஒரு பேர். இங்கே வந்து 1 ஆகலை பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த 3 வந்து ஒரு பேர். கரெக்டாக? ஸோ நம்ம இதுக்கு பதிலாக என்ன எழுதலாம், அதாவது 2, இதுக்கு ஒரு 2, இதுக்கு ஒரு 2, இதுக்கு ஒரு 2, இதுக்கு ஒரு 2. ஸோ டோட்டலாக 4 2, 2 into 2 into 2. நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு 3. ஓகே, 3 the whole ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா, which is equal to d2 ஸ்கொயர். இப்போ என்னாச்சு, இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுச்சு. நான் பாருங்கள் போன சம்மில் வந்து ஒரு ஸ்டெப் வந்து எக்ஸ்ட்ரா எழுதியிருந்தேன். இந்த ஸ்டெப்பு கரெக்டாக அங்கே பாருங்கள் பேர் பண்ணி நம்ம 2 ஸ்கொயர்னு போட்டு நெக்ஸ்ட்டு தான் பவர் வந்து நம்ம காமனாக எழுதணும். இதே மாதிரி கூட எழுதிக்கலாம், இல்லை டேரெக்டாக இந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறது, இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் வருமா. ஸோ d2 which is equal to 2. ஸோ d2 which is equal to என்னெல்லாம் பேலன்ஸ் இருக்குது, 2 into 2 into 2 into 2 into 3. ஓகே, ஸோ 2 2s are 4, 4 2s are 8, next 8 2s are வந்து 16. Next 16 into 3 will be 48. So D2 which is equal to என்ன வரும் 48. யூனிட் போடணும் இல்லையா, கொஷனில் என்ன யூனிட் கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர். ஸோ அதே சேம் சென்டிமீட்டர் நானும் போட்டுட்டேன். ஓகே, ஸோ இப்போ D2ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போ கொஷனில் D1ம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ D1ஓட ஃபார்முலா என்னது, D2/2. அதாவது D2வை 2ஆல் டிவைட் பண்ணால் D1 கிடச்சிரும். ஸோ D1 which is equal to D2/2, diagonal 2. ஓகே, ஸோ D1 which is equal to diagonal 2 என்னது 48 divided by 2. ஸோ D1 which is equal to என்ன வரும் 24 சென்டிமீட்டர். வெரி சிம்பிள். பார்த்தீங்கன்னா நம்ம 2 டயக்னலும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த சம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா அகெயின் அண்ட் அகெயின் பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு 6th sum. The ground is in the form of isosceles trapezium. ஓகே, அதாவது ஒரு கிரவுண்ட் வந்து ஐசோசெலஸ் ட்ரபீசியம் ஃபார்மில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐசோசெலஸ் ட்ரபீசியம்னா என்னது, 2 sides வந்து parallel sides வந்து ஈக்குவலாக இருக்கும்னு அர்த்தம். ஓகே, form isosceles trapezium with parallel sides measuring 42 meter and 36 meter long. அதாவது parallel sides கொடுத்துட்டாங்க. ட்ரபீசியம் அப்படின்னாலே ஃபார்முலாலாம் நீங்கள் ரீகால் பண்ணிக்கணும். ஃபார்முலா என்ன படித்தோம், எஸ் 1/2 into height into a plus b. ஓகே, ஸோ ஒரு ட்ரபீசியம் இப்படி இருக்கு இல்லையா, ஒரு ட்ரபீசியம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான் வந்து parallel sides. இது என்னது a and b.
இது வந்து ஹைட் ஹெச். ஓகே, இதுதான் ஐசோசெலஸ் ட்ரபீசியம்ன்றதால இந்த நான் பேரலல் சைடும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நான் ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, பேரலல் சைட்ஸ் வந்து 42 மீட்டர் அண்ட் 36 மீட்டர். அதாவது இது 42 மீட்டர்னும் இது 36 மீட்டர்னும் கொடுத்துருக்காங்க. அண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரலல் சைடு இஸ் 30. ஹெச் வந்து 30 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதெல்லாம் எழுதிடுவோம். ஏ வந்து 42 மீட்டர், பி வந்து 36 மீட்டர் அண்ட் ஹெச் ஈக்குவல் டு 30 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் லெவலிங் இட் அட் த ரேட் ஆஃப் ₹135 பர் ஸ்கொயர் மீட்டர். அதாவது அந்த கிரவுண்டை வந்து லெவல் பண்ணுறாங்க. லெவல் பண்ணுறப்போ எவ்வளோ காஸ்ட் தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க. ஓகே, அதாவது இங்கே கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பர் ஸ்கொயர் சென்டிமீட்டர்னால் என்னது, ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 135 ரூபா. அப்போ அந்த டோட்டல் கிரவுண்ட் ஸ்கொயர் மீட்டர் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா தானே அதுக்கு எவ்வளோ காஸ்ட்டுன்னு கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது இது வந்து பர் ஸ்கொயர் மீட்டர் விட்டுருங்க. ஒரு ஆப்பிள் வந்து 135ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்தம் அந்த கூடையில் உள்ள எவ்வளோ ஆப்பிள், அப்போ எவ்வளோ டோட்டல் ஆப்பிள் இருக்குன்னு கண்டுபிடிச்சா தானே கண்டுபிடிக்க முடியும். எஸ், அப்போ ஃபஸ்ட்டு அந்த கிரவுண்டோட டோட்டல் எவ்வளோ ஸ்கொயர் மீட்டர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடணும். அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம். அது கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆன்சரோட இதை மல்டிப்ளை பண்ணால் காஸ்ட் கண்டுபிடிச்சாருனா இல்லையா. எஸ், வாங்க நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ. ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் அ trapezium. Okay, area of a trapezium which is equal to 1/2 into height into a plus b square units. Okay, இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏரியா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதெல்லாம் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1/2 into height வந்து 30 கொடுத்துருக்காங்க into a plus b. a வந்து 42, b வந்து 36ன்னு கொடுத்தாச்சு. ஓகே, நான் இப்போ இது கேன்சல் பண்ணிடலாமா. 2 1s are 2, 2 15s are 30. ஓகே, now ஸோ 15 into 42 plus 36 ஆட் பண்ணிடலாமா. 42வும் 36 ஆட் பண்ணால் என்ன வரும், எஸ் 78. ஓகே, now இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுன்னா 1117 வரும். மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 1117 வருது. ஓகே, இப்போ நம்ம யூனிட் போடணும்ல, என்ன யூனிட் போடணும் ஏரியாவுக்கு, ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்போ யூனிட்ஸ் என்ன கொஷனில் கொடுத்துருக்காங்க, மீட்டர். ஓகே, ஸோ நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1170 ஸ்கொயர் மீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் சம் முடியல. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த இந்த இப்போ டோட்டல் அந்த கிரவுண்டோட ஏரியா வந்து 1170 ஸ்கொயர் மீட்டர். இங்கே வந்து ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 135 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போ 1170 ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ காஸ்ட், வெரி சிம்பிள், மல்டிப்ளை பண்ணால் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, த காஸ்ட் ஆஃப் leveling the ground for per square meter which is equal to எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ₹135. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், the cost of leveling the ground for 1170 ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ காஸ்ட்டுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணோம், 1170 135ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். இங்கேயே ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிடலாம். 5 into 0 0, 7 5s are 35, 5 balance 3, 5 1s are 5, 5 plus 3 will be 8, next 5 1s are 5. okay, next இப்போ 3 டேபிளில் 3 into 0 0, 3 7s are 21, 1 balance 2, 3 1s are 3, 3 plus 2 வந்து 5, next 3 1s are 3. okay, next plus போட்டுக்கோங்க. again இப்போ 1 டேபிளால், ஸோ சேம் தான் வரும், 0 7 1 1. okay, so what is the answer, 0, 5 plus 0 will be 5, 8 plus 1 will be 9, then 10 17 balance 1 4 5 1. okay, so what is the answer, rupees தானே போடணும். யூனிட் வந்து சென்டிமீட்டரோ மீட்டரோ போடக்கூடாது, ஏன்னா இது காஸ்ட். ஓகே, ஸோ வாட் இஸ் த ஆன்சர், ₹1,60,000
57,950. ஓகே, வெரி சிம்பிளாக முடிஞ்சிச்சு பாருங்கள். இந்த சம் வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த சம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இந்த மாதிரி மாடலில் வந்து ஒரு சம் கண்டிப்பாக காஸ்ட் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி பார்க்க வைங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.